தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் ஒன்றியாம் திருச்சபையானது புனித தோமையாரனுடைய பெருவிழாவை சிறப்பிக்கின்றது. புனித தோமையாரை போல வாருங்கள் நாமும் அவரோடு செல்வோம், இறக்க நேரிட்டால் இறப்போம் என்று மனத்துணிவோடு விசுவாசத்தை அறிக்கையிடுகின்றவர்களாக இருக்க வர வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து இணைவோம். இந்த திருப்பலியானது அமலோற்பு மேல்நிலை பள்ளி மற்றும் சிபிஎஸ்இ அகாடமி, லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியாகவும், சிவராஜன் திருமணம் விரைவில் நடைபெற வேண்டியும், கோலாலம்பூர் மறை மாவட்டத்தில் உழைத்து மறித்த குருக்களின் ஆண்மையிலை பாட்சைக்காகவும், கென்னி பேப்டிஸ்ட் குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மையிலை பாட்சைக்காகவும், மதாம் தமான் சாரா ஆண்மையிலை பாட்சைக்காகவும், பரமானந்தம் மரியதாஸ் குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மையிலை பாட்சைக்காகவும், ஜஸ்டின் நிக்கோலாஸ் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியாகவும், விக்டர் மரியம்மாள் நன்றியாகவும், டொமினிக் முகமது முஸ்தபா கமால் நீதிமன்ற வழக்கிலிருந்து விடுதலை பெற வேண்டியும், அனைத்து அருட்சகோதரிகளின் உடலுள்ள நல்லக்காகவும், சித்ரா திருமணம் விரைவில் நடைபெறவும் உடல் நலம் வேண்டியும், ஜெயவாள் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறைவனின் அருளையும் ஆசிரை பெற இங்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த திருப்பலியிலே உருக்கமுடன் மன்றாடுவோம். புனித தோமையாரின் பெயரை தாங்கி இருக்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இந்த திருப்பலி வழியாக மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை எண்ணி அதற்காக மனவருந்தி எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்து செல்வாராக.
ஜெபிப்போமாக. தந்தையே, எங்கள் பாரத நாட்டிற்கு உமது நற்செய்தியை முதல் கொணர்ந்த புனித தோமையாருக்கு பெருவிழா எடுக்கும் நாங்கள் மகிழ்ச்சியோடு உம்மை புகழ்கின்றோம். காலம் காலமாக உண்மை கடவுளை பல்வேறு வகைகளில் தேடி அலைந்து கொண்டிருக்கும் இந்தியராகிய நாங்கள் புனித தோமையாரின் வேண்டுதலால் இயேசுவை எங்கள் ஆண்டவர் என்று கண்டு, ஏன் ஆண்டவரே என் கடவுளை என்று அறிக்கையிட்டு அவர் திருவடிகளில் சரணடைய செய்தருளும். உமோடு தூயாவின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறை மக்கள் சமுதாயத்தின் உடன்குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவை மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கின்றீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்கள் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கை உரியவை, நீதியானவை. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிகவும் பெரியது, அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. காணாமலே நம்புவோர் பேர் பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20. உயிருள்ள இறை வார்த்தைகள் 24 முதல் 29 முடிய. பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து,
நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, அன்னையம் திருச்சபையானது இன்றைய தினம் இந்தியாவின் திருத்துதரான புனித தோமையாரினுடைய பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. இறைமகன் இயேசு கிறிஸ்து கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்ட பொழுது அவருடைய சீடர்கள் எல்லாம் மையம் கொண்டு அறையிலே பதுங்கி இருந்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்த்தோம் என்றால், புனித தோமையார் மற்ற சீடர்களோடு அறையில் இல்லாமல் மாறாக வெளியில் சுற்றித் திரிந்தவராக இருந்திருக்கின்றார். மற்ற சீடர்கள் ஐயம் கொண்டு அறையில் இருந்த பொழுது இவர் மட்டும் தீரத்தோடும் தைரியத்தோடும் மற்ற யூதர்கள் வாழ்ந்த பகுதிகளில் நடமாடியவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல யோவான் நற்செய்தி அதிகாரம் 11 இறைவசனம் 7 முதல் 16 முடிய உள்ள இறைவசனங்களில் பார்த்தோம் என்றால், லாசர் நோயிற்று இருந்த பொழுது இயேசு தம் சீடர்களை நோக்கி, வாருங்கள் நாம் யூதேயாவுக்கு போவோம் என்று கூறிய பொழுது மற்ற சீடர்கள் எல்லாம் அஞ்சியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். காரணம், ஏற்கனவே அந்த இடத்தில் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் மீது கல்லை கொண்டு எறிந்து அவரை கொல்ல வேண்டும் என்று இந்த யூதர்கள் திட்டம் தீட்டி இருந்தார்கள். எனவே மீண்டும் நாம் அங்கு சென்றோம் என்றால் அத்தகைய ஒரு தாக்குதலுக்கு உட்பட வேண்டியிருக்கும், நம்முடைய உயிரை இழக்க வேண்டியிருக்கும் என்று சீடர்கள் அஞ்சிய பொழுது புனித தோமையார் மட்டும், வாருங்கள் நாமும் அவரோடு செல்வோம், இறக்க நேரிட்டால் நாமும் அவரோடு இருப்போம் என்று வீரத்தோடும் தீரத்தோடும் தன்னுடைய இந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டவராக இருக்கின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆனால் இன்றைய தினம் இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த சீடர்களுக்கு தோன்றிய பொழுது தோமையார் அங்கு இல்லாததால், நான் அவரை காண வேண்டும், அவருடைய கையில் என்னுடைய விரலை இட வேண்டும், அவருடைய விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்று கூறுவதை நாம் பார்க்கின்றோம். வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் எடுக்கின்ற பொழுது தன்னுடைய மாணவர்களை பார்த்து, ஏதாவது ஐயம் இருந்தால் தவிர்த்து கொள்ளுங்கள், தீர்த்து கொள்ளுங்கள், வினாக்களை எழுப்புங்கள் என்று கூறுவது வழக்கம். ஆனால் பல மாணவர்கள் எந்த ஒரு வினாவையும் எழுப்பாமல் அப்படியே அமர்ந்திருப்பார்கள். இப்படி வினா எழுப்பாமல் அமர்ந்திருக்கின்ற அத்துணை மாணவர்களும் அனைத்தையும் புரிந்து கொண்டார்கள் என்று அர்த்தமாகாது. வினா எழுப்புகின்றவர்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை என்றும் நாம் கூற முடியாது. அவ்வாறுதான் புனித தோமையாரின் அத்தகைய ஒரு வினாவானது இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம், இறைமகன் இயேசு கிறிஸ்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த பொழுது அனைத்து சீடர்களுமே வியப்பின் சரித்திர குறியீடுகளாக இருந்தார்கள். இறைமகன் இயேசு கிறிஸ்து நான் தந்தையிடத்திலிருந்து வந்தவன் என்று பலமுறை கூறினாலும் அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் ஒவ்வொரு முறையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்த பொழுது அவர்கள், இவர் யாரோ, இவர் எத்தகையரோ, இயற்கையே இவருக்கு கட்டுப்படுகின்றது என்று அனைவருமே வியப்பில் ஆழ்ந்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள். எனவே அத்தகைய ஒரு வியப்பின் ஒரு நிலையில் இவர்கள் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை கண்டதாக கூறியிருக்கலாம் என்று புனித தோமையார் நம்பியிருக்கலாம். அல்லது இவர்கள் கண்ட காட்சியை நானும் காண வேண்டும் என்ற ஒரு ஆவல் புனித தோமையாருக்கு இருந்திருக்கலாம். எது எப்படியாக இருந்தாலும் மீண்டும் இறைமகன் இயேசு கிறிஸ்து அந்த சீடர்கள் மத்தியில் தோன்றிய பொழுது தோமையார் அவரை கண்டார். அவரை கண்டது மட்டுமன்றி அவர் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகின்றார். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று அவர் அறிக்கையிட்ட விசுவாசத்திற்கேற்ற ஒரு சாட்சியை இந்த இந்திய தேசத்தில் அவர் வாழ்ந்திருக்கின்றார். இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இந்த இந்திய தேசத்தில் கிறிஸ்துவத்தை வளர்த்திருக்கின்றார். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் விசுவாசத்தில் ஐயப்பாடுகள் கொண்டிருந்தார் புனித தோமையாரை போல அனைத்து ஐயங்களையும் தவிர்த்தவர்களாக, நீக்கியவர்களாக இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் மீது ஆழ்ந்த விசுவாசம் கொண்ட அன்பு சீடர்களாக மாறுவோம். ஆமென். பொருளும் இல்லை என்னிடத்தில், வஞ்சம் இல்லை உன்னிடத்தில், என்னை கொடுத்த
பலமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் நீ அளவில்லா பாவம் செய்தே தனது இன்னுயிரை பலி என தந்தவர் உனக்கு நான் எதை அளிப்பேன் என்று உனக்கு நான் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் என்னை கொடுத்தேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தை ஆங்கிரமனை கேட்டதாக முடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, அப்போஸ்தலரான புனித தோமையாரின் விழாவை கொண்டாடி அவரது விசுவாச அறிக்கையை சிறப்பிக்கும் இந்நாளில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளையும் புகழ்ச்சி பலியையும் ஏற்றருளும். இதனால் உமக்கு உகந்த ஊழியம் புரிய வேண்டிய கடமையை நாங்கள் சரியாக நிறைவேற்ற தேவையான நம்முடைய அருட்கொடைகளை எங்களில் என்றும் பேணி காத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நம்முடைய அப்போஸ்தலரான புனித தோமையாரின் விழாவை கொண்டாடும் நாங்கள் அக்களிப்பு மிகுதியால் உம்மை புகழ்கின்றோம். அவரால் நாங்கள் உம் திருமகன் இயேசுவின் அச்செய்தியை அறிந்து எங்கள் இதயங்களில் வாழும் தூய ஆவியை அனுபவித்து மகிழ செய்தீர். அவருடைய மனமாற்றத்தால் எங்களுடைய நம்பிக்கையை வளர வாய்ப்பளித்தீர். அவருடைய விசுவாசத்தால் எங்களுடைய விசுவாசத்தை திடப்படுத்துகின்றீர். அவரும் திருவடிகளில் விழுந்து தம்மையை கையளித்தமையால் எங்கள் அன்பை தூண்டி எழுப்புகின்றீர். ஆகவே அவரோடும் வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் சொல்லுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், மூவர்கள் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை ஆடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள்.
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் என்ற ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் ஆடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையை என்று உமக்கு நன்றி பலி செலுத்தி ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறுவது போல இன்னும் அதிகமான வளங்களையும் நலன்களையும் அவர்களுடைய வாழ்வில் வாரி வழங்கி அவர்களை வழிநடத்தும் ஆர்வம் என்று ஆடுகின்றோம். சிறப்பாக இந்த திருப்பலியை தொலைக்காட்சியின் வழியாகவும் இணையதளத்தின் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற உடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். இந்த திருப்பலி வழியாக அவர்கள் திருப்பாதத்திலே சமர்ப்பிக்கின்ற அத்தனை விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஜெபங்களையும் நீதாமை கனிவோடு கண்ணோக்கி அவர்களுக்கு தேவையான அருள் வளங்களை தந்து வழி நடத்தும் ஆர்வம் என்று ஆடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் உறவினர்கள், நண்பர்கள், உடன் பிறந்தோர், உற்றார், பெற்றோர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சுசையப்பர், புனித அப்போஸ்தலர், இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற புனித தோமையார், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றையும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். ஆண்டவரை தீவை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கிழக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்து கழைக்க பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியேன். உணர்கின்றேன் இயேசுவே உன் அன்பை உணர்கின்றேன். இயேசுவே உன் அன்பை உணர்கின்றேன். மார்பினில் சாய்ந்து உன் உணர்வுகளை மன்னவன் நேச துடிப்புகளை அனுதினம் நானும் உணர்ந்திட செய்திடும் இயேசுவே உயிராய் வா, உணவாய் வா, என் உணர்வாய் வா. இயேசுவே உயிராய் வா, உணவாய் வா, என் உணர்வாய் வா. உணர்கின்றேன் இயேசுவே உன் அன்பை உணர்கின்றேன். இரவும் பகலும் பேசிடும் என் தெய்வமே, இணையில்லா அருளை என்னென்று நான் சொல்வேன். இரவும் பகலும் பேசிடும் என் தெய்வமே, இணையில்லா அருளை என்னென்று நான் சொல்வேன். பாறையில் வழிந்தோடும் நீரூற்றாய் உன் பரிவினால் என்னை முழுமையாய் நிரப்பிட இயேசுவே உயிராய் வா, உணவாய் வா, என் உணவாய் வா. இயேசுவே உயிராய் வா, உணவாய் வா, என் உணவாய் வா. உணர்கின்றேன் இயேசுவே உன் அன்பை உணர்கின்றேன். உணர்கின்றேன் இயேசுவே
நல்லூரை தேர்ந்தெடுத்து உமது உறைவிடமாக்கிக் கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்க உமது வார்த்தை அறிவிக்கப்பட உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜெப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். உமது பணியில் எங்களை ஓர் கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய மகனின் திருவுடலை திருவருட்சாதனத்தில் மகிழ்வுடன் உட்கொண்டுள்ளோ. அப்போஸ்தலரான புனித தோமையாருடன் நாங்களும் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எங்கள் இறைவன் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்வது போல் எங்கள் வாழ்க்கையாலும் அதற்கு சாட்சிகளாயிருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, இங்கும் நிறைந்திடும் ஆழ்மயமே, உந்து நாம் மருந்தும் சேர்ந்து வந்தால் இங்கு ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, இங்கும் நிறைந்திடும் ஆழ்மயமே, ஆசிரும் அருளும் சேர்ந்து வந்தால் இங்கு ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம், அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தமே.
பெருகி திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. ரட்சிக்கப்படுவதாக, ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அடிதன் உணவை எங்களுக்கு செலுத்தினரும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும், மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, என் ரட்சணையமாயிரும், இந்த சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த குழந்தை இயேசுவின் தரிசமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமனசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே. ஆமென். மரியே வாழ்க.